Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் அண்ட் 5 இயர் LLBக்கு உண்டான செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல செமஸ்டர் எக்ஸாம்க்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து டிஎன்டிஎல்யூ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து நம்மளுக்கு 5 இயர் பிஏ எல்எல்பிக்கும் அண்ட் வந்து 3 இயர் எல்எல்பி கோர்ஸுக்கு உண்டான அஃபிலேட்டட் லா காலேஜ் நீங்க கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை பிரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் மே மந்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து நேற்று டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு வெப் போர்ட்டல் லிங்க் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, மே மந்த் நடக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த ஷெடியூல் டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்து சர்க்குலர் வந்து வந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மே 2025 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல மேல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 3 இயர் அண்ட் 5 இயர் எல்எல்பிக்கு உண்டான ஹானர்ஸ் கோர்ஸ். அதாவது நீங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல போயிட்டு காலேஜ் படிப்பீங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சோயல் டிகிரி. அதுக்கு கீழே 8th இருந்து 11th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4 காலம்ல இருக்கிறது எல்லாமே வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ். டிஎன்டிஎல்யூக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. கரண்ட் இயரில் 3 இயர் 5 இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க்கை தான் நீங்கள் கீழே வந்து யூஸ் பண்ணணும். அதில் 2 லிங்க் 3 இயருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2017 to 18 ஆன்வர்ட்ஸில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி 2016 to 17 இந்த ஆன்வர்ட்ஸில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய அட்மிட் ஆன ஒரு கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். 2016 to 17 பிஃபோருக்கு நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அட்மிட் ஆயிருந்தீங்க, அதாவது நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அரியர் வச்சு எக்ஸாம் வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கான லிங்க் தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 3 இயர் எல்எல்பிக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண போறோம். அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற லைவ் டெமோ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்க 3 இயர் எல்எல்பினா 3 இயருக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இல்ல 5 இயர் பிஏ எல்எல்பி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்கன்னா அதுக்கு நேர இருக்கக்கூடிய 2017 to 18 ஆன்வர்ட்ஸ். இப்போ நீங்க கரண்ட் இயர்ல படிக்கிறவங்க எல்லாருமே வந்து 2017 to 18 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை தான் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த டேபுக்கு நேர இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான டைரக்ட் லிங்க்குள்ள வந்து போய்க்கோங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள நீங்க வந்து வந்துடலாம். நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கட்டாயமா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் மாறி போய் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களால எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்ல தேர்ட் செம் வந்து இவங்க வந்து எழுத போறாங்க. அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு நேர இருக்கக்கூடிய மார்க்ஸ் சப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். சப்ஜெக்டோட கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்பெனி லா, பேங்கிங் லான்னு சொல்லிட்டு இருக்குது. அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரா வந்து என்ன கோடு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. TA3E அப்படிங்கிறது வந்து பேங்கிங் லா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் நம்பர் வந்து நமக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து TA3E. இதுதான் வந்து சப்ஜெக்ட் கோடு. அப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து TA3E அப்படிங்கறத நம்ம வந்து மேனுவலா வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி டிக் பண்ணோம்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி கான்செப்ட். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு அப்டேட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா 11 பேப்பர் 11 பேப்பரையும் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது 3 இயர் எல்எல்பியா இருந்தாலும் ஓகே, இல்ல 5 இயர் பிஏ எல்எல்பியா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் செம் மட்டும், அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து லாக்டவுன் டைம்ல இருந்து இதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அதை வந்து சேஞ்ச் பண்ணாமே யூனிவர்சிட்டி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் நீங்க வந்து 2 சமயம் சேர்த்து தான் அந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்க வந்து 11 பேப்பரையுமே செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 11 பேப்பருக்கு உண்டான சப்ஜெக்ட் கோட மட்டும் நீங்க ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப் பார்த்து கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த காப்பியை நீங்க வந்து கவனமா வந்து பார்க்கணும். அதில் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு டேட் அப்படிங்கிறது நேற்று டேட்லேருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கு. நேற்று வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம நேற்றுலேயே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டேட் நீங்கள் ஃபீஸ் வந்து வித்தவுட் பெனால்ட்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பேமெண்ட், அதாவது பெனால்ட்டியோட நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வித் பெனால்ட்டியோட நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 19/4/2025. உங்களுக்கு தட்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி தட்கல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நம்ம குயிக்கா அப்ப நாளைக்கு நம்ம சென்னை போனோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில சென்னைக்கு எப்படி நம்ம டிக்கெட் போடுவோமோ அதே மாதிரி தட்கல்லுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா தான் வர்ற மாதிரி இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல
இந்த 17th நீங்க வந்து பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நாமினல் ரூல் அண்ட் ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா 29/4/2025 இந்த டேட்ல நமக்கு நாமினல் ரூல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 2/5ல இருந்து, அதாவது அடுத்த மாசம் 2ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். இந்த விஷயத்தை நீங்க வந்து முழுமையா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்காவா பிளான் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்துட்டு இப்போ நீங்க 3 இயர்னா 3 இயர்க்கு நேரா இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க மேல வந்து 3 இயருக்கு தான் அப்ளை பண்றீங்களா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து போங்க. 5 இயர் அப்படின்னா 5 இயர்க்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து போயிடும். நாட் ரீஃபண்டபிள். நீங்க ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீஃபண்டபிள் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்க மெயில் ஐடியை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்டர் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்க ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். நீங்க கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் அது வேற, யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வேற சரிங்களா. அதுல மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, as provided by the university அப்படிங்கிற யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்க பேர் வந்து யூனிவர்சிட்டியோட ரெக்கார்ட்ஸ் படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உங்க ஐடி கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் படி உங்க டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே போல டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது உங்க நம்பர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை உங்க பேரண்டோட மொபைல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே சரிங்களா. அப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டடியிங், அதாவது இப்போ நீங்க கரண்டா வந்து எந்த காலேஜ்ல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த காலேஜ்ல வந்து படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட நேம் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காலேஜ், அதாவது செலக்ட் த காலேஜ் ஃபார் சென்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய சொந்த ஊர் வந்து மதுரையா இருக்கலாம். ஆனா நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறது வந்து ராமநாதபுரம் லா காலேஜ்ல நீங்க படிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்க கவுன்சிலிங் மூலியமா உங்களுக்கு சீட் கிடைச்சது வந்து ராமநாதபுரத்துல வந்து கிடைச்சிருக்கலாம். ஆனா உங்க சொந்தருடைய நேட்டிவ் அப்படிங்கிறது மதுரையா இருக்கலாம். அப்ப மதுரையிலேயே நான் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன் ப்ரோ, நான் வந்து ராமநாடு வரணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா தாராளமா மதுரை லா காலேஜ்ல நீங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபீ 3000 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெய்டு அடிஷனலா நீங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் உங்களோட சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணது போக பிளஸ் வந்து 3000 ரூபாய் நீங்க வந்து சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து 3000 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இதை கண்டிப்பா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்தாதான் நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து அதே நான் படிக்கிற காலேஜ்லயே நான் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா அதே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண தேவையில்லை. மறுபடியும் மெயில் ஐடி மேல நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, இதே மெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய போட்டோவை நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அந்த போட்டோ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2 இன்ச் இன்ட்டு 2 இன்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி போட்டோ வந்து நாட் அப்செட்டபிள். செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி இப்போ நீங்க உங்க ஐடி கார்டில் போட்டோ எப்படி இருக்கோ அதே போல கூட நீங்க இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வந்து 1 MB இந்த இடத்துல அப்லோட் பண்ணிருங்க சரிங்களா. அப்படியே அப்லோட் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விஷுவலி சேலஞ்சடா நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் இஸ் ரீஅட்மிட்டட், நீங்க வந்து ஒரு ரீஅட்மிட்டட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். ரீஅட்மிட்டட்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து போன எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து அரியர் ஃபெயில் ஆகி அரியர் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் அதே அரியர் நான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, எஸ் கொடுக்க தேவையில்லை, நோ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் செக்ஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் டு டவுன்லோட் சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சீட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்க எவ்வளவு இப்போ கரண்டா வந்து இந்த செமஸ்டர்ல நீங்க எத்தனை பேப்பர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து தெரியாது, மறந்துருக்கும். இல்ல வந்து நீங்க விட்டுருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த டேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஷீட் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ற பேஜுக்குள்ள போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க டைரக்டா உள்ள போயிருங்க. பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டேட் மந்த் இயர் அப்படிங்கிறது வந்து இங்க கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய நேம்ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ல வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ள போயிருங்க. போட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஷீட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்ப நீங்க எவ்வளோ ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கீழ பாட்டம்ல வந்து குடுத்திருப்பாங்க. அதையுமே உங்களால வந்து பார்க்க முடியுது. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த அமௌண்ட்ட இப்ப நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதாவது இப்ப இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இயர்ல 3 செம் வந்து இவங்க வந்து 4த் செம் வந்து எழுதப் போறாங்க அப்படிங்கிறதுனால வந்து 5 பேப்பர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா? 5 பேப்பர் பிளஸ் வந்து இவங்க வந்து அரியர்ஸ் பேப்பர் வந்து ஒரு 7 பேப்பர் வந்து இருக்கு. இந்த அரியர்ஸ் பேப்பருமே இவங்க வந்து கிளியர் பண்ணணும். அப்போ 4த் செம்ல வந்து 5 பேப்பருக்கு வந்து ஒரு ஈச் சப்ஜெக்ட்க்கு வந்து நீங்க ரூ. 100 வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இந்த அரியர் பேப்பருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் பேப்பருக்கு வந்து ரூ. 100 அப்படிங்கிற கான்செப்ட் படி இதுல ஒரு 500 இதுல ஒரு 700 டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது ரூ. 1200 சொல்லிட்டு காட்டுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 75. டோட்டலா நம்மளுக்கு ரூ. 1275 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப டேட்டா ஷீட்ட நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இதையுமே நீங்க வந்து காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். சரிங்களா? ஓகே. அத டேட்டா ஷீட்ட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம், இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் பேஜ்க்குள்ள போகும். இந்த இடத்துல ஃபீஸ் என்னென்ன ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு, சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த கியூஆர் கோடுல நீங்க ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அக்னாலெட்ஜ்மென்ட் ரெசிப்ட் ஃபார்மே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் கெட்வே பேஜ்ல இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? உங்களுடைய எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன மோடுல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். இதையுமே ஒரு காப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா? இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணி நல்லபடியா வந்து படிச்சு பாஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் எக்ஸாமினேஷன் எழுதப் போற அனைவருக்கும் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்ளை பண்ற உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணணும் அப்படின்னா, கீழ லிங்க் குடுத்திருக்கோம். இன்ஸ்டா லிங்க். அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.